அவங்க கூடவே விடுதலை சிறுத்தைகள் கூடவே இருந்தாலும் திமுகவை நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்க ஜெயிக்கிறது 2000 3000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் ஏடிஎம்கே அலையன்ஸையும் இவங்க அலையன்ஸையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய தொகுதியில் வெறும் 3000 2000 5000 வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மையோட வாக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக திமுக ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. முதல் கையெழுத்தா டாஸ்மார்க்கை படிப்படியாக ஒழிக்கிறதுக்கு அவர் ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். அவர் மாநாட்டில் சொல்லியிருந்தார். அதுதான் என்னுடைய இதுவாக நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டும் மாதிரி ஸ்கூல் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அரசாங்க பள்ளிக்கூடங்கள் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அது எல்லாம் கேவலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க. அவங்க தான் சிபிஎஸ்சி ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒரு ஊர்லேயும் நடத்துகிறாங்க. அதனால தான் அரசாங்க பள்ளிக்கூடங்களை வந்து அவங்க ஒன்றுமே கண்டுக்க மாட்டுறாங்க. ஏழை பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த நிலைமை மாறணும்னா அரசியலுக்கு நல்ல தலைவர்கள் வரணும். அப்படி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அரசு பள்ளிகள் எல்லாம் தரம் வந்து உயர்த்தப்படும் தளபதி சொல்லியிருக்காரு. அதுக்கான ஸ்டெப் எடுத்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூட்டணி எந்த கட்சி வந்தாலும் வரவேற்கிறோம். ஆனால் திமுக எதிர்க்கிற எந்த கட்சி வந்தாலும் சந்தோஷமாக வரவேற்கிறோம். ஏன்னா அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா மன்னராட்சி போல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பண்ணாலும் அவங்க நல்லது பண்ணால் பரவாயில்ல, அநியாயம் பண்ணுறாங்க, அக்கிரமம் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து விடிவு காலம் தமிழ்நாட்டுக்கு வேணும், தமிழக மக்களுக்கு வேணும். எதுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ கட்சி இருக்கு, விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் கூட்டணி வாங்க வெளிப்படையாவே அறிக்கை விடுறாங்க. அது சிறுபான்மையர் வாக்குகளை வைத்து தான் அங்கே அரசியலே நடக்குது. அந்த சிறுபான்மையரை ஒன்று வெளியில தூக்கிட்டோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஆஃப் ஆயிடுவாங்க. அதுதான் மேட்டர். சிறுபான்மையரை வைத்து தான் இவங்க அரசியல் நடக்குது. சனாதனம் பத்தி பேசுவாங்க, ஆனால் அதுக்கான ஸ்டெப் எதுவும் எடுக்க மாட்டாங்க. வேங்கை வாசல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலம் கலப்படம் ஆச்சு. அதுக்கான எந்த ஸ்டெப்பாக எதுனா எடுத்தாங்களா? எங்கேயோ நடக்கிற மணிப்பூருக்கு இங்க இருந்து குரல் கொடுக்குறாங்க. இங்க நடக்கிற வேங்கை வாசலுக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ணல. அதுக்கு அவங்களை கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதுக்கு தைரியமாக வந்து கேஸ் கொடுத்தவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து சும்மா பேச்சுக்கு தான் நீ வந்து சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க. ஒரு பிளாஸ்டிக் சேர் தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு எஸ்சி கேண்டிடேட்டா இருக்க ஒரு தலைவருக்கு வந்து அவங்க இன்னும் பொறுப்பே ஏற்றுக்கலன்றாங்க. அந்த நிலைமை இருக்குன்றது எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அதே மாதிரி பிளாஸ்டிக் சேர் தான் இன்னைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமைலாம் மாறணும், சரிசமமாக நடத்தணும். எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவர்களை சரிசமமாக பார்க்க வேண்டும். அவர்களுக்கான அங்கீகாரம் கரெக்டாக கொடுக்க வேண்டும். இது எங்கள் தளபதியார் வந்து கண்டிப்பாக நிகழ்த்துவார், சாதித்து காட்டுவார். திராவிடம்னா ஆதவண்ணா அழகா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒண்ணுமே இல்லை ப்ரோ. அது ஏதோ சொன்னார், அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. சிம்பிளா சொல்லி முடிச்சாரு. திராவிடம்னா ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் திராவிடன்றது ஜாதி மதம் அதெல்லாம் இல்லாத வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து திராவிட நாடுகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த நாலுத்தையும் இணைத்தது தான் திராவிட திருநாடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகக்காரன் நமக்கு தண்ணி தரானா? தண்ணி தர மாட்டான். இங்கே கேரளாக்காரன் முல்லை பெரியாறு அணை அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் சும்மா பேச்சுக்குன்னா இவங்க வந்து அரசியல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த திராவிட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களே தவிர திராவிடத்துக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. சும்மா பேச்சு தான். இல்லை, அவங்க கூடவே விடுதலை சிறுத்தைகள் கூடவே இருந்தாலும் திமுகவை நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்க ஜெயிக்கிறது 2000 3000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் ஏடிஎம்கே அலையன்ஸையும் இவங்க அலையன்ஸையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய தொகுதியில் வெறும் 3000 2000 5000 வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மையோட வாக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக திமுக ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. எல்லாரும் மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டிருப்பாங்க. யாரோட ஓட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதிகமாக வாங்குவாங்க. எல்லா தரப்பு ஓட்டும் இருக்கு பாத்தீங்களா. இது வரைக்கும் நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த ஆளு, இவரு திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த ஆளு. என்னுடைய மாவட்டத்துல திமுகவோட தீவிர திமுக பக்தன். அவரு எல்லாம் எங்க தளபதிக்கு ஓட்டு போட போறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க, விஜயகாந்த் கட்சியில இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. எல்லா கட்சியில இருக்கிற ஆளுங்களும் இப்போ எங்க கட்சிக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி ஒரு கட்சி இப்போ தளபதி அரசியலுக்கு வரவே தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் எதுவும் யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டாகணும் இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ தளபதி அரசியலுக்கு வரவே எல்லா கட்சியும் எங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிக்கு போட்டவங்க எல்லாம் இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். தளபதிக்காக ஒன்று சேர்ந்துருக்கோம். ஸோ எல்லா கட்சியிலேருந்தும் பெரும்பான்மை வாக்கு வந்து எங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக.
இல்ல அது கண்டிப்பா. இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா, என்கிட்ட பசங்க பேசும்போது நான் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இல்ல இவங்களும் இந்த தப்பு தான் பண்றாங்க, அவங்களும் அந்த தப்பு தான் பண்றாங்க. அதுக்கு நல்லா பேசுறாரு சீமானு. அவரா எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு மக்களுக்காக. அவருக்கு வந்து நம்ம வாய்ஸ் குடுத்தாவது அட்லீஸ்ட் அந்த கட்சியோட இது வந்து வளரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு விடிவு காலமாவது பொறக்கும் கூடிய சீக்கிரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. தளபதி கட்சிக்கு வர்றது வந்து ரொம்ப காலம் எடுத்துக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்ததுனால அது வந்து கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லாதனால தான் இளைஞர்கள் எல்லாம் வந்து நாம் தமிழருக்கு போட்டாங்க. இவங்க 2 பேருமே திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருக்க ஏடிஎம்கே, டிஎம்கே மாற்று இல்லாதனால தான் சீமான வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அதுக்கு சூப்பரான ஒரு தலைவர் ஆப்போசிட்டா வந்து களத்துல நிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த வாக்கு சதவீதத்துல இங்க தான் விழும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சீமானுக்கு வந்து விழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எல்லாமே தளபதிக்கு கன்வெர்ட் ஆகுது. சீமானுடைய வாக்கு மட்டும் தளபதி கன்வெர்ட் ஆகல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கட்சியில இருந்து, விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து எல்லா கட்சியோட வாக்குமே இப்போ நம்ம தளபதிக்கு வரப்போகுது. இப்ப 2026ல எத்தனை பர்சன்டேஜ் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெர்சன்டேஜ் வந்து சொல்ல முடியாது ப்ரோ. ஒரு கிட்டத்தட்ட 35% வாக்கு கண்டிப்பா தாவேக்கா வந்து வாக்கு பெறும். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ.